ஓம் நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவாய்மொழியின் முதற்பத்தின் 2வது பதிகத்தின் 5வது பாசுரத்தை காண்போம். உலகியல் வாழ்க்கையில் வரும் அபாயத்தைப் போல் ஆன்மீகத்தில் செல்லும் போது அதில் இலக்கை சரிவரக் கண்டு அடையாவிட்டால் அதில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளது என எச்சரிக்கின்றார். அதற்கான வழியையும் காட்டுகின்றார். அற்றது பற்றினில் உற்றது வீடுயிர் செற்றது மண்ணுற்றில் அற்றீரை பற்றே. உலகியல் ஆசைகள் பற்றுகளை விட்டுவிட்டேன் என்று தன்னுள் உள்ள ஜீவாத்ம ஸ்வரூபத்தை தரிசனம் பெற்றவுடன் அதில் இன்பம் சிறந்தது என்று, ஆஹா, வீடு வேறு பெற்றுவிட்டோம், இறப்பு பிறப்பு இனி இல்லை என்று தப்பித்து விட்டோம் என்று அதில் மாட்டிக்கொண்டால் அது தவறு. ஏனென்றால் ஜீவாத்மாவின் ஆனந்தம் முன்று கூறியது போல ஒரு எல்லைக்குட்பட்டதே. பிறகு வைகுண்டத்தையும் அடைய முடியாது, மீண்டும் பிறந்து அடைய நினைக்கலாம் என்றாலும் அது முடியாது. ஆகையால் ஆன்மீகத்தில் நாம் நுழையும் போதே இந்த நிலையான ஜீவாத்மா நிலையான எல்லையில்லா ஆனந்தத்தை, பேரானந்தத்தை தரக்கூடிய பகவானையே அடைய வேண்டும் என்று தெளிவர புரிந்து அவருக்கே சேவை செய்து மோட்சம் என்ற வீடு வெற்றை அடைய வேண்டும் என்று நமக்கு ஒரு வழியை காட்டுகின்றார். திடமாக அவனையே பற்றி கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இன்னும் சிந்திப்போமாக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.